பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் அருகில படுக்கையில வியாதியாய் கிடந்த ஒருவனை இயேசு சுகமாக்கினார். சுகமாக்கப்பட்ட அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். காரணம், பாவத்தினால் வருகிற விளைவு கொடியதா இருக்கிறது. அதனால அநேக துன்பங்களும் வியாதிகளும் மாறி மாறி ஒவ்வொரு பிரச்சனைகளினாலும் அந்த மனிதன் அலைக்கழிக்கப்படுகிறான். அதனாலதான் உன் வாழ்க்கையில அதிகமான கேடான விளைவுகள் வந்து விடாதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று அவன் சரீரத்தை மாத்திரம் குறித்தல்ல, அவன் ஆத்துமாவை குறித்தும் இயேசு கரிசனை உள்ளவராய் இனிமே பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். அதிக கேடானவைகளை நம்முடைய வாழ்க்கையில நாமளாகவே வருவித்துக் கொள்ளாதபடி, பாவம் செய்யாதபடி நாம் வாழுவோம். God bless you.